ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான முறையில் கோதுமாவும் ப்ரௌன் சுகரும் வச்சு ஒரு ப்ரௌனி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த ப்ரௌனி குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு வச்சு விடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ஹெவியாகவும் இருக்குது. ஒரு பீஸ் சாப்பிட்டாலே நம்ம ஸ்கூலுக்கு பிஸ்கட்டு, சிப்ஸு அந்த மாதிரி வச்சு விடுறது பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியானது வச்சு விடலாம். 200 கிராம் டார்க் சாக்லேட்டும் 100 கிராம் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டரும் எடுத்திருக்கேன். இதை இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டியே இல்லாத மாதிரி மெல்ட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுட்ரு பண்ணி எடுத்தோன்னா தான் நம்மளுக்கு ஈவனாக பேக் ஆகி வரும். அப்படி இல்லைன்னா அங்கங்கே கட்டியாக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் போடுறதுனா கூட போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக பவுடர் ஆக்கிக்கோங்க. இப்போ ஒரு க்ளீனான பவுலில் ஒரு சல்லடை எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. சளிச்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கஸ்டமர் என்கிட்ட கோதுமாவும் ப்ரௌன் சுகரும் வச்சு செஞ்சு தர சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அசார்டட் ப்ரௌனி தான் கேட்டிருந்தாங்க. இதில் நான் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஐடியெல்லாம் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா கேக்கை பற்றின அப்டேட் அதில் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கும் கேக் செய்யணும்னு ஆசையாக இருக்குனாக்க நம்மள்ட்ட பேக்கிங் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் ஆஃப்லைனில் எடுத்துகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு க்ளீனான ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க ப்ரௌன் சுகரையும் அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா பீட் ஆயிடுச்சு. நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டையும் அதோடு சேர்த்துடலாம். சாக்லேட்டை சேர்த்துட்டு லோ ஸ்பீடில் தானே பீட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா டார்க் கலராக இருக்குது ப்ரௌன் சுகர் சேர்த்ததுனால. அது கூட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ பட்டர் பேப்பரை பட்டர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை தான் யூஸ் பண்ணுறேன். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் பேக் பண்ணி எடுத்துடலாம். கஸ்டமர் அசார்டட் ப்ரௌனி கேட்டதுனால ஒரு சைடு நட்ஸு சேர்த்துருக்கேன், இன்னொரு சைடு சாக்லேட் சேர்க்குறேன். ஒயிட் சாக்லேட்டை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நடுவில் ப்ளைனாக இருக்குது. கரெக்டாக அது பேக் ஆகிறதுக்கு 40 நிமிஷம் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சு குத்தி பார்த்தோம்னாக்கா குச்சியில் ஒட்டாமல் இருந்ததுன்னா பேக் ஆயிடுச்சு. இப்போ அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பீஸ் போடணும். இதோட வெயிட் பார்த்திங்கனாக்கா 669 கிராம் வந்துச்சு. பார்க்குறப்பவே சாப்பிடணும் போல் இருந்தது. ரொம்ப சூப்பர் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இந்த ப்ரௌனி நான் 12 பீஸாக அந்த ப்ரௌனியை கட் பண்ணினேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. நல்லா ஹெவியாகவும் இருந்துச்சு. ஒரு பீஸ் சாப்பிட்டாலே நம்ம உள்ளார போட்டிருந்த சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ப்ரௌனி ஆர்டர் பண்ணணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நம்மள்ட்ட ப்ரௌனியும் அவைலபிளாக இருக்குது. கொரியர்லாம் போட்டுட்டு தான் இருக்கும். இந்த ஹெல்த்தியான ப்ரௌனி வீடியோ உங்கள் எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.